இப்படியெல்லாம் இருக்குது சாமி நான் கேட்குறேன். இப்போ நான் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ சிதம்பரம் குடும்பத்துக்கு நீங்கள் தவிக்கிறீங்க, வேதனைப்படுறீங்க, என்னென்னமோ நிலைமையில 2 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பரதேசிட்ட வந்து விழுந்தது உங்கள் சூழ்நிலையை பார்த்து அனுதாபத்தை வச்சு நான் ஏதோ உங்களுக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் கூட பண்ணியிருக்கலாம். உங்கள் பாசையில் சொல்கிறேன், ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி உங்களை நல்லா பார்த்துக்கிறேன், உங்களை அதிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனைக்காக வந்தீங்களோ அந்த பிரச்சனையில் உங்களுக்கு நான் வெளியே எடுத்துடுறேன். அடுத்து ஒரு பிரச்சனையை வைக்கிறீங்க, அதுக்கும் ஒரு வழிமுறையை காட்டி கொடுத்து அது கொடுத்து அந்த லைனும் கொடுக்குறேன், அதுலேயும் ஓடுறீங்க. 3வது ஒரு லைனை கொடுக்குறீங்க, குழந்தைய நிலைவாட்டில் ஒரு லைனை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சரி பண்ணுறேன். இப்படி எல்லா வகையும் சரி பண்ணி ஒரு இதுக்கு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதுக்குறீங்க. அப்ப இது என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்க சொல்லுங்க. அதை இப்ப சொன்ன இல்லையா, இப்ப நீங்க செய்யறீங்க, அங்க இருந்து வாரீங்க, நீங்க வர்றது, இங்க பண்ற சின்ன சின்ன வேலைகள் சேவைகள் பண்றது பெரிய விஷயமா இருக்கு. நாம இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆசிரமத்துக்காக, இந்த சாமிக்காக. நம்ம இன்னும் நம்ம நினைச்சது மாதிரி போக முடியலையே, நிற்க முடியலையே. உங்களுக்குள்ள ஒரு இது வருது. அதை என்ன போய் சொன்னதுக்கெல்லாம் நம்ம போய் நீங்களும் வரமாட்டேங்க. உங்களை சார்ந்து 1-2 பேர் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அப்படி தள்ளுறீங்க. அப்படி இருக்கு என்ன முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்மளையே காப்பாற்றி, நம்மளே தூக்கி கொண்டு வந்து, நம்மளே நிற்க வச்சு, நமக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது அதை நம்ம என்ன பண்ணுறது? நம்மளோட சேர்த்துக்கிறதா இல்லை மிதிச்சு வெளியே தள்ளுறதா? சரி, கோபத்தில் அது நமக்கு ஆகாத நீ மிதிச்சு வெளியே தள்ளிட்டோம்னு வச்சுக்கோ. இப்போ நான் இந்த கொடுத்த நிலைப்பாட்டில் எல்லாம் பாடம் போயிடும். அப்போ இவ்வளவு நாள் நம்ம இதெல்லாம் செஞ்சதுக்கு என்ன அடையாளம்? இதுவும் வீணாக என்ன பண்ணலாம்? இப்படி இப்போதைக்கு இப்படி ஒரு 4 பிரச்சனை, இப்போ நம்ம இருக்கிற இந்த 20 பேருக்குள்ளே இப்படி 4 விதமான பிரச்சனைகள் இப்போ இந்த 1.5 மாசத்துக்குள்ள புரிஞ்சதா? இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, எல்லாத்துட்டையும் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொன்னாதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துட்டையும். இதை நான் என்ன சொல்றது? இது விஷயமா நான் பல தடவை நடத்திருக்கேன். நீங்க 1க்கு போனாலும் சரி, வீட்டில் உறங்கினாலும் சரி, ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும், பொண்டாட்டி புருஷன் எப்படி உறங்குற, எப்படி நீ உரசருக்கு கொண்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் பல முறை சொல்லியாச்சு, நடத்தியாச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியாது. சிதம்பரம் சாமி போய் சாமிக்கு எல்லாம் சொன்னாதான் அவருக்கு தெரியும். அதனாலதான் சாமி நம்ம மேல கோவப்படுறாரு. இப்படி எல்லாத்துட்டையும் இருக்கு. இதை கொண்டு நான் எங்க ஒன்று என்ன செய்ய சொல்லுங்க. இப்போ நான் எங்க போய் செத்துறது முடிவு வைக்கிறதா? ஏன்னா நீங்களாம் சாகிறதுக்கு கஷ்டப்படணும் சாமி. எனக்கு வெறும் 40 நிமிஷம் தான் சாமி. சடக்குன்னு நான் பாட்டுக்கு ஒட்டி தோல்ல போட்டு போயிடலாம். யாரும் நிறுத்தவே முடியாது. புரியுதா? அவ்வளோ ஈஸியான மெத்தேடு கையில் இருந்தால் கூட நாங்கள் அந்த முடிவுக்கு போக மாட்டோங்களா? நீங்கள் முத்திரையா அப்படி போறீங்க? சொல்லுங்க. இருக்கு. இன்னைக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் காலையில் சோறு சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களான்னு தெரியாது. 6 மணிக்கு வந்து வேற வழி இல்லை. அதான் அது சீர்திருத்தம்னு வச்சுக்கோங்க. சீர்திருத்தத்துக்குள்ள சீர்திருத்தத்தை பார்த்துட்டு நீங்கள் அதை பிரபலப்படுத்தினா நல்ல விஷயம். அதை கொச்சப்படுத்தி நீங்கள் பண்ணும்போது அதை நாங்கள் ஏற்றிட்டுலாம் இருக்க முடியாது. அது புரியும். அது ஒன்று. இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. இதில் இப்போ எத்தனை பேருக்கு கணக்கு பண்ணிக்காரங்களுக்கு தெரியும்?